ஓம் நம சிவாய குருவாளியோ குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூப பிரயோக முறை, அதாவது வஷ்ய புகை பிரயோகம் சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இந்த பிரயோகத்தை நீங்கள் முறையாக செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை சுவாசிக்கக்கூடிய உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் மேலே ரொம்ப அதிகப்படியான ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்தனூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய வீட்டுக்காருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, வெறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கும் என்னோடய மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு அதிகமாக வருது. ஒருத்தர் பார்த்தாலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருது. யாராவது ஒருத்தங்க சொல்லி கொடுத்துட்றாங்க, அந்த பேச்சை கேட்டு எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சாமி, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்களை நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் நம்ம தர்றாங்க, நாங்களும் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க சொல்லி கேட்குறதுனால இந்த வீடியோ முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் பலவிதமான முறைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வஷ்ய புகை, சரிங்களா? தூபத்தின் மூலிமா அந்த தூபத்தை, அதாவது ஒரு சில சாம்பிராணிகள் மூலிமா அந்த அந்த வாசனை மூலிமா அவங்களுடைய மனதை மாற்றி ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி உங்கள் மேலே ஒரு அபரிவிதமான ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு எத்தனை எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுத்தமான பால் சாம்பிராணி வாங்கி நல்லா இடித்து வச்சுக்கணும். அது கூட கல்மதம், கல்நாறு, காஞ்சுரம் பட்டை, தேவதாரம், விளாம்பிஷினு, குக்குழு, சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும். இதை முறையாக நல்லா சேகரித்து நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிறீங்க. பொடி மாதிரி செய்து இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, வஸ்திரங்காயம் செய்யணும். அதாவது ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் வச்சு நல்லா டைட்டாக கட்டி இதை ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு காற்று போகாத மாதிரி மேலே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, வேறு ஒரு துணி வச்சு நல்லா சுற்றி மூடி கட்டிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வலையில் விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே இந்த ஆணைக்கண் பட்ட சட்டி வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சோடனை கொடுக்கும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரம் உச்சோடனை கொடுக்கும். இது அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக இந்த சாம்பிராணி மட்டும் எடுத்து ஒரு ஏதாவது ஒரு செம்பு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிகளையும் முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ நீங்கள் சாமி கும்பிடும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நேரங்களையோ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பிராணி போடுற மாதிரி, சரிங்களா? இதை எடுத்து அதில் போட்டு நல்லா புகை வர எல்லா அறைகளிலும் நல்லா காட்டிடணும். இப்போ அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க இல்லைனாலும் நீங்கள் முன்கூட்டியே காட்டி வச்சுட்டாலுமே அதனுடைய அந்த வாசனை அந்த அதிர்வலைகள் அங்கேயே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இப்போ அவங்க உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அதிர்வலைகள் அவங்கள தாக்கி அவங்களுடைய மனதை மாற்றி உங்கள் பக்கம் நல்ல ஒரு அன்பு, ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால் தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சா பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.